வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூடாக ஏதாச்சும் டேஸ்டியாக சாப்பிடணும், சீக்கிரமாகவும் ரெடி ஆகணும், அது நமக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டக்குன்னு ஒரு 1 pot ரசம் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 to 6 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு கொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வைல் ரசம் ரைஸ் செய்யறதுக்கு 1 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை 2 to 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2 ஸ்பூன் துவரம் பருப்பே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் தனியாக ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணி 2 வரமிளகாயை உடைச்சி போட்டுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி ரெடி பண்ண ரசம் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு டேஸ்ட் இன்னும் கூடுதலாக ஏற்றி கொடுக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப் ரைஸுக்கு ஒரு 4.5 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 விசில் வந்ததும் ஸ்டீம் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் 1 pot ரசம் ரைஸ் ரெடி. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும். இல்லைனா சூடாக சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரை இதில் ஆட் பண்ணி ஒரு 1 minute லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் ரெடி. இது கூட சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு அப்பளமோ இல்லை ஒரு ஆம்லெட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you.